அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜி சேவை. இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஜாப் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அதாவது டிட்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய தமிழ்நாடு இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் இந்த துறையிலேருந்து ஒரு வேலை வாய்ப்பு அறிவிச்சிருக்காங்க. இந்த துறையிலேருந்து என்ன மாதிரியான ஜாப் போஸ்டிங் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க, இதுக்கு எவ்வளோ சம்பளம் கிடைக்கும், இதுக்கான லாஸ்ட் டேட் என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோக்குள்ளே பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இதுதான் வந்து அந்த டிட்கோ நிறுவனம் கொடுத்த அந்த ஜாப் நோட்டிஃபிகேஷனு. ஸோ இது எப்போ ரிலீஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 30/12/2025 அன்றைக்கி வந்து இந்த ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான ஓப்பனிங் எத்தனை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 2 ஓப்பனிங் தான் இருக்குது. என்ன போஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அலுவலக உதவியாளர், அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், சரிங்களா? ஸோ அந்த ஜாபுக்காக தான் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கான லாஸ்ட் டேட் எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா 30/1/2026, சரிங்களா? அந்த தேதிக்குள்ளே நீங்கள் 5 மணிக்குள்ளே உங்களோட அப்ளிகேஷன் டைரெக்டாகவோ அந்த ஆஃபீஸில் டைரெக்டாகவோ இல்லைனா ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவோ நீங்கள் அனுப்பி உங்களுடைய அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ இதுக்கான ஜாப் டீட்டெயில் பார்ப்போம். இதோடைய ஜாப் போஸ்டிங் நேம் அலுவலக உதவியாளர். ஊதிய விகிதம் பார்த்தீங்கன்னா 15,700லேருந்து 58,100 வரைக்கும் இருக்குன்றது சொல்லியிருக்காங்க. இதில் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி பொசிஷன்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஒரு ஜென்ரல் கேட்டகரிக்கு ஒரு போஸ்டிங்கும், எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து ஒரு போஸ்டிங்கும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கான இன்ஃபர்மேஷன் நீங்கள் உங்களோட அப்ளிகேஷனை ஃபில் பண்ணி இந்த டிட்கோ நிறுவனத்தில் டேரெக்டாக கொண்டு போய் கொடுக்கணும். இதுக்கான ஜாப் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்த சைட்டில் போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதுவுமே வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கதான் இந்த ஜாபுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்மு. ஸோ இந்த அப்ளிகேஷன் ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது. இதை நீங்களே ஃபில் பண்ணி ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவோ இல்லைனா அதில் ஆஃபீஸோடைய அட்ரஸுக்கு டைரெக்டாக போய் நீங்கள் உங்களுடைய அப்ளிகேஷனை சப்மிட் பண்ணிடலாம். விண்ணப்பதாரரின் பெயர், உங்களோட நேமு, தென் அப்புறமா உங்களுடைய பிறந்த தேதி, டேட் ஆஃப் பர்த்து, அதுக்கான பர்த் சர்டிஃபிகேட் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஜெராக்ஸ் கொடுத்தா போதும். உங்களுடைய ஜெண்டர், தென் அப்புறமா உங்களுடைய ஆதார் நம்பர், ஃபாதர் நேம், மதர் நேம், உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு, கம்யூனிட்டி என்ன டீட்டெயில் மென்ஷன் பண்ணுங்கள். தென் அதுக்கப்புறமா மதம், இனம், திருமண நிலை, அப்புறமா வந்து கல்வி தகுதி, மொபைல் நம்பர், இமெயில் ஐடி, உங்களுடைய பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு, தென் அதுக்கப்புறமா அஞ்சல் தொடர்புக்கான முகவரி. இது வந்து உங்களுடைய ரெசிடென்ஷியல் அட்ரஸ்ஸு, இது வந்து உங்களோட பர்மனெண்ட் அட்ரஸ்ஸு. தென் அதேப்புறமா எழுத படிக்க தெரிந்த மொழிகள், உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜஸ் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியினை தமிழ் பயிற்று மொழியின் பயின்றதற்கான இடஒதுக்கீடு கொடுக்கலாம். அதாவது நீங்கள் இந்த போஸ்டிங்க்கு நான் தமிழ் வழி தான் படிச்சிருக்கன்றது நீங்கள் மென்ஷன் பண்ணி அதுக்கான எலிஜிபிலிட்டி நீங்கள் கொஞ்சம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் தமிழ் மொழியில் படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அதுக்கு பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் ஒன்று கொடுப்பாங்க. அந்த பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் வந்து அதோடைய ஜெராக்ஸ் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? தென் அதுக்கப்புறமா இந்த கேட்டகரியில் வந்து ப்ரியாரிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா, அதாவது ஆதரவற்ற விதவை, மாற்றுத்திறனாளி, முன்னாள் இராணுவத்தினர் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது ஒரு ப்ரியாரிட்டி செஷன் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறமா வேலைவாய்ப்பு அலுவலக பதிவு இருப்பின், நீங்கள் ஆல்ரெடி வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸாக பதிவு பண்ணிச்சிருந்தீங்கன்னா அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸோடைய பதிவு பண்ண அந்த நம்பரும் மென்ஷன் பண்ணணும். தென் அதுக்கப்புறமா வந்து ஓட்டுநர் உரிமம் லைசன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து லைசன்ஸ் வச்சுருந்தா லைசன்ஸ் டீட்டெயில் கொடுக்க மாதிரி இருக்கும். தென் அப்புறம் தங்கள் மீது குற்ற வழக்கு எதுவும் பதியப்பட்டுள்ளதா, ஏதாச்சும் உங்கள் மேலே போலீஸ் கேஸ் ஏதாவது இருக்கான்ற மாதிரி கேட்டிருக்காங்க. எதுவுமே இல்லைன்னா அது இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துலாம். ஒரு வேலை இருந்ததுன்னா அதோட டீட்டெயில்ஸும் கொடுக்குற மாதிரி இருக்கும், சரிங்களா? விண்ணப்பிக்கும் பணியில் முன் அனுபவம் இருப்பின் அதன் விவரம். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டாக நீங்கள் எங்கேயாவது ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு சொன்னால் அதுக்கான எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டரும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ அதுவும் பார்த்துக்கோங்க. ஸோ இது வந்து நார்மல் ஜென்ரல் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தான். ஸோ இது நீங்களே கூட படித்து பார்த்துக்கலாம். இது வெறும் ரொம்ப சிம்பிள் தான். உங்களுடைய சிக்னேச்சர் இங்கே சைன் பண்ணிவிட்டு அந்த ஆஃபீஸ்க்கு டைரெக்டாக கொண்டு போய் கொடுத்துருங்க. ஸோ இதில் நீங்கள் அப்ளிகேஷனோட சேர்த்து கொடுக்க வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னன்றது இங்கே டீட்டெயிலாக இன்னும் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய எஜுகேஷன் சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் அட்டை இல்லைனா வாக்காளர் அட்டை, அப்புறமா வந்து நீங்கள் ப்ரியாரிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ரியாரிட்டிக்கு உண்டான டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கணும். அப்புறமா வந்து ஒரு லைசன்ஸு, டிரைவிங் லைசன்ஸ் கேட்குறாங்க. அப்புறமா வந்து வேலைவாய்ப்பு பதிவு அந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸோடைய டாக்குமெண்ட்டு, அனைத்து சான்றிதழ்களின் நகல்களும் அரசு பதிவு பெற்றாளரிடம் சான்றப்பம் காப்பி அட்டஸ்டட் வித் கெசட்டட் ஆஃபீஸர், எல்லா இதுலேயுமே வந்து அந்த ஆஃபீஸருடைய சிக்னேச்சர் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இந்த நீங்கள் கம்ப்ளீட் பண்ண அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை இங்கே இருக்கக்கூடிய அட்ரஸில் கொண்டு போயிட்டு டைரெக்டாக நேரில் கொண்டு போயோ இல்லை ரெஜிஸ்டர் போஸ்ட் மூலமாகவும் நீங்கள் அனுப்பிச்சி வைக்கலாம். ஸோ இதுதான் அதோடைய அட்ரஸு. சரிங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு இந்த ஜாபுக்கு உண்டான எல்லா இன்ஃபர்மேஷனும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றின டீட்டெயில் இன்னும் தெரிஞ்சுக்கணுன்னா அந்த பர்டிகுலர் வெப்சைட்டுக்கு போயிட்டு நீங்கள் இன்னும் ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த ஜாபுக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள் நீங்கள் நினைக்கிறீங்களோ அப்ளை பண்ணி வைங்க. ஸோ 2 போஸ்டிங் தான் இருக்குது. ஸோ அப்ளை பண்ணி வைங்க. பை சான்ஸ் உங்களுக்கும் இந்த ஜாப் கிடைக்கிறதுன வாய்ப்பு நிறைய இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், முடிஞ்சால் 4 ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கு எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். நன்றி, தேங்க்யூ.